ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கிற ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற சூப்பர் புனாசாக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காகனா ரொம்ப நாள் ஆகிடுச்சு வந்து நான் ஏன்னா இப்போ குக் பண்ணுறதே இல்லை, செலவுக்கு பணம் இல்லை, அதனால் ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக நிற்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நண்பர்களே, இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இப்போ காடை டாக்ஸி லோடிங் ஆகிட்டுருக்கு. இங்கிலீஷ் இதுக்குள்ளே வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இவர் நம்மளோட ஃப்ரெண்டு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறோம். இவர் தான் பர்ச்சேசிங்கில் இருக்கார். இந்த சூப்பர் புனாசாவோட பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட்டில் தலைவர் தான். நானும் நாட்டுக்கு போய் வந்து நான் போயிட்டு இப்போ ஒரு 1 month ஆகுது. நான் இப்போ ஃபுட்டு வச்சு உண்டாக்குறது இல்லை. ஃபுட்டு ஹோட்டலில் வெளிக்கிறதுனால ஈஸியாக நம்ம இங்கே தான் வந்து ட்ரெஸ்லாம் எடுப்போம். ட்ரெஸ் மீன்ஸு நம்மளோட ஷர்ட்டு ஃபேண்ட்டு நான் எப்போவுமே இங்கே தான் எடுப்பேன். இப்போ ஒரு 2 month நான் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்தேன். வெக்கேஷனுக்கு அப்புறம் நான் எந்த ட்ரெஸ்ஸுமே எடுக்கிறது இல்லை. ஏன்னா கொஞ்சம் பணத்துக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் எடுக்கிறது இல்லை. அடுத்த சேலரி வரும்போது நம்ம எடுக்கலாம், சரிங்களா? ஒரு ஷர்ட் எடுக்கிறத நம்ம காமிப்போம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம தலைவரை பார்க்க போகிறோம். அவரையும் ரொம்ப நாளாச்சு பார்த்து. जी कैसा है? ठीक है दादा. இவரும் நம்ம ஃப்ரெண்டு தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேல்ஸில் இருக்காப்புல. ஹாய் தலை. நம்ம இங்கே வந்துட்டு ஒரு 2 மாதம் ஆகுது. நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் இங்கே காணோம், எங்கே போனாங்கன்னு தெரியல. ஸோ கொஞ்ச நாள் கழித்து வந்ததுனால ஒருவேளை என்னையே கொஞ்சம் பேருக்கு அடையாளம் தெரியல. ஏன்னா இங்கேருந்து நான் போகும்போது மொட்டை அடிச்சிருந்தேன். இப்போ கொஞ்சம் முடி வளர்ந்துருக்கு, அதனால் இந்த அடையாளம் தெரியலன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே கைஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் வேறு ஏதாவது நமக்கு தேவையான ஜாமான் வாங்கும்போது நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? பாய். பார்த்தீங்களா, நம்ம ஊரில் நிற்கிற மாதிரி எல்லாம் கும்பலாக நிற்கிறானுங்க. இந்த சாய்களில் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.